ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாதனை டியூஷன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் பற்றி தான் ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோலேயே அது ஐசோமெரிசம்னால் என்ன, அப்புறம் அதோட கிளாஸிஃபிகேஷனை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணாதவங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னால் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னா என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசமில் ஐசோமர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? ஆனால் எதில் டிஃப்ரெண்ட், மாலிகுலர் ஃபார்முலா சேமாக தான் இருக்கும். அது எதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்லேயே இருக்குது ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். அப்போது அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் அதோட மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் அப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போது இதுலேயே 6 டைப்ஸ் இருக்குது. செயின், பொசிஷனல் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், ரிங் செயின் ஐசோமெரிசம், மெட்டாமெரிசம், டாட்டாமெரிசம், இந்த மாதிரி இதுலேயே ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. இப்போது இதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போது செயின் ஐசோமெரிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இதில் இருக்க ஐசோமெர்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மாலிகுலர் ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் எது அதாவது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்பனும் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு மூலயமா அட்டாச் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த ஆர்டர்னால் எப்படி சொல்லலான்னா, இப்போ இது லீனியராக இருக்கா, அதாவது ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கா, இல்லை அங்கங்கே பிரான்ச்சஸ் அட்டாச் ஆகிருக்கா அப்படின்றத பொறுத்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதோட மாலிகுலர் ஃபார்முலா எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு N-பியூட்டேன், ஐசோபியூட்டேன் அப்படின்ற 2 காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன் நான். இப்போது இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. சரிங்களா? அதாவது CH3, CH2, CH2, CH3 இந்த மாதிரி இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, லீனியராக. அதுவே ஐசோபியூட்டேனோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்படி அதாவது சென்டரில் ஒரு இது CH3, சென்டரில் ஒரு அல்கைல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா? சென்டர்லேருந்து பிரான்ச்சாகி வருது பாருங்கள். அப்போது இது எப்படி இருக்குது? பிரான்ச்சாக இருக்குது. ஆனால் இது எப்படி இருக்குது? லீனியராக ஒரே ஸ்ட்ரெயிட் செயினில் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் இதோட ஸ்ட்ரக்சரில் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கான்னு பார்த்துருவோம். 1 2 3 4 எத்தனை கார்பன் இருக்குது? டோட்டலாக 4 கார்பன் இருக்குது. இங்கே 1 2 3 4 இங்கே எத்தனை கார்பன் இருக்குது? அப்போ ரெண்டுத்துலேயுமே 4 கார்பன் இருக்குது. ஸோ C4. இப்போ ஹைட்ரஜன் எத்தனை இருக்குதுன்னு ரெண்டுத்துலேயும் கவுண்ட் பண்ணலாம். இங்கே 3, இங்கே 2, 5, 5ஓட 2 7, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3, டோட்டலாக 10. இந்த இடத்துல அதாவது N-பியூட்டேனில் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 10 இருக்குது. இப்போ ஐசோபியூட்டேனில் பார்த்துருவோம். இங்கே 3, இங்கே 3, இங்கே 3 ப்ளஸ் இங்கே 1, டோட்டலாக 10. அப்போ இங்கேயும் ஹைட்ரஜன் 10, கார்பன் 4, இங்கேயும் கார்பன் 4, ஹைட்ரஜன் 10. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் மாலிகுலர் ஃபார்முலா எப்படி இருக்கும்? C4H10. ஸோ இப்போ புரிஞ்சிடுச்சிங்களா? மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கணும், ஆனால் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது லீனியராக இருக்குது, இது பிரான்ச்சாக இருக்குது. இதுதான் செயின் ஐசோமெரிசம். இப்போது பொசிஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னா என்னென்னா, இதில் இருக்க ஐசோமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதோட மாலிகுலர் ஃபார்முலா எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் எது அதாவது இது எந்த இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதோட கார்பன் செயின் இருக்குல்ல, அந்த கார்பன் செயினில் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கும். எந்த ஃபங்க்ஷனல் குரூப் வேணாலும் இருக்கலாம். கார்பாக்சைலிக் ஆசிட், ஹைட்ராக்சைல் குரூப்பு, ஆல்டிகைட், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. எந்த ஃபங்க்ஷனல் குரூப் வேணாலும் அந்த கார்பன் செயினில் அட்டாச் ஆகிருக்கலாம். ஸோ அப்படி அட்டாச் ஆகிருக்கும் போது அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எந்த பொசிஷனில் அட்டாச் ஆகி இருக்குது? ரொம்ப இம்பார்ட்டன்ட், பொசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் கார்பன் மேலே எந்த பொசிஷனில் அட்டாச் ஆகியிருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த பொசிஷனல் ஐசோமர்ஸ் டிஃபர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு
நான் வந்து 2 காம்பவுண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். N ப்ரொப்பைல் ஆல்கஹால், அதுக்கப்புறம் ஐசோப்ரொப்பைல் ஆல்கஹால் அப்படின்ட்டு 2 காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். இப்போது இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? CH3 CH2 CH2 OH இப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது எப்படி இருக்குது? ஐசோப்ரொப்பைல் ஆல்கஹால் CH3 CH CH3 இந்த சென்டரில் வந்து OH குரூப் இருக்குது. இப்போது நான் சொல்லியிருந்தேன் ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷனை வச்சு இந்த பொசிஷனல் ஐசோமர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. சரி, இப்போது இது OH அப்படின்றது வந்து ஹைட்ராக்சைடு குரூப். இப்போ இந்த ஹைட்ராக்சைடு குரூப் கார்பனில் எத்தனாவது கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா இது ஃபஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன். அப்போ எந்த கார்பன் மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? இந்த ஃபஸ்ட்டு கார்பன் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஹைட்ராக்சைடு குரூப். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்பனு இந்த கார்பன்லேருந்து இந்த ஹைட்ராக்சைடு குரூப் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. சரிங்களா? அதே வந்து ஐசோப்ரொப்பைல் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்டு கார்பன், இது தேர்டு கார்பன். இப்போது இந்த இடத்துல எங்கள் ஹைட்ராக்சைடு குரூப் அதாவது OH குரூப் எங்கே அட்டாச் ஆகிருக்கு? இந்த செகண்ட் கார்பன் எங்கே இருக்கோ இந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கு. அப்போது இது வேறு பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கு. இதோட அதாவது இதில் இருக்க ஃபங்க்ஷனல் குரூப் வேறு பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கு. அதனால தான் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பொசிஷனல் ஐசோமெரிசம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே மாலிகுலர் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க? சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுலேயும் 3 கார்பன் தான் இருக்குது, இதுலேயும் 3 கார்பன் தான் இருக்குது. 1 2 3. அப்போ வந்து கார்பன் வந்து C3. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? இங்கே 3, இங்கே 2, இங்கே 2. டோட்டலாக இங்கே 1. அப்போ டோட்டலாக இங்கே எத்தனை? 8. இங்கே வந்து இங்கே 3, இங்கே 1, இங்கே 3, இங்கே 1. ஸோ இங்கேயும் டோட்டலாக எத்தனை இருக்குது? 8 இருக்குது. அப்போது H8. இப்போ இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, அப்புறம் இங்கேயும் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்குமே மாலிகுலர் ஃபார்முலா எப்படி தான் இருக்குது? C3H8O. இதுதான் ரெண்டுத்துக்குமேயான மாலிகுலர் ஃபார்முலா. ஆனால் அதில் பொசிஷன் ஹைட்ராக்சைடு குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்க பொசிஷன் எப்படி இருக்குது? N ப்ரொப்பைல் ஆல்கஹாலில் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் ஐசோப்ரொப்பைல் ஆல்கஹாலில் செகண்ட் பொசிஷனோட கார்பன்லேயும் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. சரிங்களா? இவ்வளோ தான் வந்து பொசிஷனல் ஐசோமரிசம். தேர்ட் டைப் என்னென்னா ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். இப்போது ஃபங்க்ஷனல் ஐசோமரிசமில் இதோட ஐசோமர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே தான், மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும். ஆனால் இது எதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? இதோட ஃபங்க்ஷனல் குரூப், இதில் இருக்க ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். இப்போது நம்ம 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், 2 காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எத்தில் ஆல்கஹால், இன்னொன்று வந்து டைமெத்தில் ஈத்தர். இந்த மாதிரி 2 காம்பவுண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? CH3 CH2 OH. இதில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? OH. ஹைட்ராக்சைடு குரூப் வந்து இங்கே ஃபங்க்ஷனல் குரூப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டைமெத்தில் ஈத்தர் எடுத்துக்கிட்டால் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? CH3 சென்டரில் O, இங்கே CH3. அதாவது CH3 அப்படின்றது வந்து மெத்தில் குரூப்பு. இப்போது இங்கே 2 இருக்கிறதுனால இந்த சைடும் CH3 இந்த சைடும் CH3 2 CH3 குரூப் இருக்கிறதுனால டைனா 2 மெத்தில். ஈத்தர் அப்படின்னா 2 அல்கைல் குரூப்புக்கு இது ஒரு அல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 அல்கைல் குரூப்புக்கு நடுவில் வந்து O ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா அதை தான் ஈத்தர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? ஈத்தர். இங்கே வந்து ஹைட்ராக்சைடு குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போது இதோட மாலிகுலர் அப்போ 2 இடத்துலையுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது இல்லைங்களா? இப்போது இதோட மாலிகுலர் ஃபார்முலா நம்ம பார்த்துருவோம். இங்கே 1 கார்பன் 2 கார்பன். அப்போது எத்தில் ஆல்கஹாலில் 2 கார்பன் C2. டைமெத்தில் ஈத்தரில் 1 கார்பன் 2 கார்பன். இங்கேயும் ரெண்டுத்துலேயுமே எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன் தான் இருக்குது. அப்போது C2. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுவோம். இங்கே 3 ஹைட்ரஜன், இங்கே 2, இங்கே 1. டோட்டலாக 6 ஹைட்ரஜன். எத்தில் ஆல்கஹாலில் 6 ஹைட்ரஜன் இருக்குது. டைமெத்தில் ஈத்தரில் இங்கே 3, இங்கே 3. டோட்டலாக 6 ஹைட்ரஜன். அப்போ இங்கேயுமே 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ H6. இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. 2 இடத்துலையும் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போது ரெண்டுத்துக்குமே மாலிகுலர் ஃபார்முலா எப்படி தான் இருக்குது? C2H6O. இதுதான் ரெண்டுத்துக்குமேக்கான மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்குது. ஆனால் ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி இருக்குது? இங்கே ஹைட்ராக்சைடு குரூப்பு, இங்கே வந்து ஈத்தர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். நெக்ஸ்ட் 4th டைப் என்ன அப்படின்னா ரிங் செயின் ஐசோமரிசம்.
ரிங் செயின் ஐசோமர்ஸில் இதில் இருக்க ஐசோமர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் இருக்க ஐசோமர்ஸ்க்கு சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் வைஸ் இது வந்து டிஃபர் ஆகும். எப்படி ஸ்ட்ரக்சர் வைஸ் டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து ஓப்பன் செயினாக இருக்கும், இன்னொன்று வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். இப்போ வந்து நான் 2 காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1-புரோப்பீன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு காம்பவுண்ட் வந்து சைக்ளோப்ரோபேன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது 1-புரோப்பீனில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு ப்ரோப் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 கார்பன் இருக்க போகுது. சரிங்களா? 1 2 3. ஸோ இந்த மாதிரி 3 கார்பன் இருக்கிறத வந்து நம்ம ப்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். ENE ஈன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்க போகுது. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ANE அப்படின்னு முடிஞ்சால் கார்பனுக்கும் கார்பனுக்கும் சிங்கிள் பாண்ட் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். அதுவே ENE அப்படின்னு முடிஞ்சால் கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே YNE ஐன் அப்படின்னு முடிஞ்சால் கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் ட்ரிப்பிள் பாண்ட் இருக்குது, 3 பாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது இங்கே ENEன்னு வந்திருக்கு இல்லையா? அப்போ கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட். இப்போ புரியுதுங்களா ஏன் இங்கே ஈன் போட்டன்ட்டு? ஓகே. இப்போது இது எப்படி இருக்குது? ஓப்பனாக இருக்குது, எந்த க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராகவும் இல்லை, அப்படியே அது பாட்டுன்னு ஓப்பன் செயின் மாதிரி இருக்குது. சரிங்களா? இது சைக்ளோப்ரோபேன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 அதுக்கப்புறம் CH2 CH2 இப்படி தான் இருக்கும் இது. சரிங்களா? இது தான் இப்படி வந்து இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இங்கே வந்து இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து CH2 குரூப் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? இப்படி தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர். இது எப்படி இருக்குது? ஒரு க்ளோஸ்டாக இருக்குது, சைக்ளிக் ஃபார்மில் இருக்குது. சரிங்களா? இப்போது இதோட மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும். இது ஸ்ட்ரக்சர் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஓப்பன் செயினாகவும் இது சைக்ளிக் ஸ்ட்ரக்சராகவும் இருக்குது. இதோட மாலிகுலர் ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கேயும் எத்தனை கார்பன் இருக்குது? 3 கார்பன் இருக்குது. இங்கேயும் 3 கார்பன் இருக்குது. ஸோ அப்போது C3. இங்கே ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? இங்கே 3, இங்கே 1, இங்கே 2, டோட்டலாக 6 இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது? 2 2 2. இங்கேயும் டோட்டலாக 6 இருக்குது. அப்போ இங்கேயும் வந்து கார்பன் 3, இங்கேயும் கார்பன் 3, இங்கேயும் ஹைட்ரஜன் 6, இங்கேயும் ஹைட்ரஜன் 6. ஸோ அப்போ இது ரெண்டுத்தோட மாலிகுலர் ஃபார்முலா எப்படி இருக்குது? C3H6. ஸோ அப்போ இதோட மாலிகுலர் ஃபார்முலா சிமிலராக இருக்குது. ஆனால் அதோட ஸ்ட்ரக்சர் வைஸ் இது ஓப்பன் செயினாகவும் இது வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சராகவும் இருக்குது. ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ரிங் செயின் ஐசோமரிசம் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 5th டைப் என்ன அப்படின்னு பார்த்தா மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்லிட்டு டெஃபினேஷன் சொன்னால் இன்னும் கிளியராக புரியும். சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து டைமெத்தில் ஈத்தர், இன்னொன்று வந்து மெத்தில் ப்ரோப்பைல் ஈத்தர் எடுத்துக்கிறேன். இப்போது டைமெத்திலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? டை அப்படின்னா 2. சரிங்களா? எத்தில் அப்படின்னா 2 கார்பன் வச்ச அந்த காம்பவுண்ட். அப்போது இந்த சைடு என்ன இருக்குது? 2 கார்பன் இருக்குது. சரிங்களா? CH3 CH2. இங்கே எத்தனை இருக்குது? 2 கார்பன் இருக்குது. CH2 CH3. அப்போ இது ஒரு எத்தில் குரூப், இது ஒரு எத்தில் குரூப், டோட்டலாக டை எத்தில். டைனா 2. சரிங்களா? அப்போது 2 எத்தில் குரூப் இருக்கிறதுனால டை எத்தில் அல்கைல் குரூப்புக்கு நடுவில் ஆக்சிஜன், அதாவது ROR. R அப்படின்னா அல்கைல் குரூப். இந்த 2 அல்கைல் குரூப்புக்கு நடுவில் ஒரு ஆக்சிஜன் ப்ரெசண்ட் ஆகி இருந்தது அப்படின்னா அதை தான் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே சென்டரில் வந்து ஆக்சிஜன் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதோட இந்த ஆக்சிஜன் ப்ரெசண்ட் ஆகிறதுக்கு ரைட் சைடில் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2, 2 கார்பன் இருக்குது. இதோட லெஃப்ட் சைடில் 2 கார்பன் இருக்குது. ஸோ இங்கே எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 2 கார்பன் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம மெத்தில் ப்ரோப்பைல் ஈத்தருக்கு பார்ப்போம். இப்போது மெத்தில் அப்படின்னா ஒரு கார்பன் வச்ச காம்பவுண்ட். ஸோ அதுதான் இங்கே CH3 ஒரு கார்பன் இருக்குது. ப்ரோப்பைல் அப்படின்னா 3 கார்பன் வரும். 1 2 3. ஸோ இந்த சைடு ப்ரோப்பைல். சரிங்களா? ஈத்தர் அப்படின்னா நான் ஆல்ரெடி இங்கேயே சொல்லிட்டேன், 2
அல்கைல் குரூப்புக்கு நடுவில் ஒரு ஆக்சிஜன் ப்ரெசண்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதுதான் ஈத்தர். இப்போது இது வந்து இந்த ஃபார்மில் இருக்குது சரிங்களா. இப்போது இதில் இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது இல்லையா, ஆக்சிஜன் ஆட்டம்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 3 கார்பன் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது இல்லையா. இப்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது இங்கே எப்படி இருக்குது? ஆக்சிஜன் சென்டரில் இருக்குது, இந்த சைடும் இந்த சைடும் 2 கார்பன் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு 3 இந்த சைடு 1 இருக்குது. இப்போது இதில் ஒரு மாதிரி கார்பன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதே மாதிரி இதை கம்பேர் பண்ணுறப்போ இதையும் கம்பேர் பண்ணுறப்போ எப்படி இருக்குது? இது வேறு மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி 2 காம்பவுண்டை எடுக்கும் போது அதுக்கு சென்டரில் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும் சரிங்களா. அதோட ரைட் ஹேண்ட் சைட்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காம்பவுண்ட் வச்சு கம்பேர் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இந்த காம்பவுண்டில் ஒரு மாதிரி கார்பன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், இன்னொரு காம்பவுண்டில் வேறு மாதிரி கார்பன் செயின் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த மெட்டாமெரிசமுக்கு வந்து மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும். இப்போ இதில் பாருங்களேன் எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன் இருக்குது. அப்போ C4. இங்கே எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன் தான் இருக்குது. அப்போ C4. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 3 2 2 3 டோட்டலாக 10 இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது? 3 2 2 3. ஸோ இங்கேயும் டோட்டலாக 10 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்குமே மாலிகுலர் ஃபார்முலா எப்படி தான் இருக்குது? C4H10. அப்போ ரெண்டுத்துக்குமே மாலிகுலர் ஃபார்முலா சேம். ஆனால் என்ன டிஃபர் ஆகுது? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அதாவது 2 சைடும் வந்து அந்த கார்பன் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறது எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது நம்ம டெஃபினிஷன் போகலாம். இதுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும் சரிங்களா மெட்டாமர்ஸ்க்கு. இப்போது அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்? இந்த பாருங்கள், அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஈக்குவலாக இல்லை, அன்ஈக்குவலாக கார்பன் ஆட்டம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு ஆன் எய்தர் சைட், 2 சைடுலேயோ ஓகேங்களா ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப். அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்போட 2 சைட்லேயும் கார்பன் ஆட்டம்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது? அன்ஈக்குவலாக ஓகேங்களா. இப்போது இதில் வந்து எந்தெந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்புக்குமே வந்து மெட்டாமெரிசம் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஈத்தர் குரூப்புக்கு இது வந்து பாண்ட் பாண்ட் அப்படின்னா ஈத்தர் அப்படின்னு அர்த்தம். பாண்ட் CO பாண்ட் அப்படின்னா கீட்டோன் குரூப்பு. அதுக்கப்புறம் பாண்ட் S பாண்ட் அப்படின்னா தயோ குரூப்பு. பாண்ட் NH பாண்ட் அப்படின்னா அமைன் குரூப். ஸோ இந்த மாதிரி அதாவது சென்டரில் வரா மாதிரி இருக்க ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு மட்டும்தான் மெட்டாமெரிசம் பாசிபிள். அதே மாதிரி இந்த மெட்டாமெரிசமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபங்க்ஷனல் குரூப்புக்குள்ளே தான் நடக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல ஃபஸ்ட்டே, இங்கேயும் ஈத்தர் தான் பார்க்குறோம், இங்கேயும் ஈத்தர் தான். ஸோ இந்த மாதிரி வந்து 2 ஈத்தர் குரூப்பு, 2 அமைன் குரூப்பு ஓகேங்களா, 2 கீட்டோன் குரூப்பு. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் சேம் ஃபேமிலின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கும்போது தான் இந்த மெட்டாமெரிசம் வந்து நடக்கும் சரிங்களா. இதுதான் வந்து மெட்டாமெரிசம். 6th டைப் என்ன அப்படின்னு பார்த்தா டாட்டோமெரிசம். டாட்டோமெரிசம் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசமோட ஒரு ஸ்பெஷலான டைப் சரிங்களா. இப்போது இதில் வந்து இதோட ஐசோமெரிசம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஈக்லிபிரியமாக இருக்கும், டைனமிக். அதான் இங்கே சொல்லியிருப்பேன், ஐசோமர்ஸ் ஆர் இன் டைனமிக் ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர். இதோட ஐசோமர்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இப்போது இதோட ஐசோமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷனில் போய் எக்ஸிஸ்ட் ஆகும் சரிங்களா. எப்படி அப்படின்னா ஒன்று ஏதோ ஒரு ஆட்டம்ஸ் வந்து மைக்ரேட் ஆகும் சரிங்களா. மைக்ரேட்னா அப்படின்னா இடம் மாறி போகிறது. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு குரூப்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் என்ன ஆக போகுது அப்படின்னா இடம் மாறி போகும். அதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருப்பேன், exists rapid equilibrium by migration of atoms or groups. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து எத்தில் அசிட்டோ அசிட்டேட் அதை வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போது இது பார்த்திங்கன்னா இது வந்து 2 ஃபார்ம் இருக்கும் இதுக்கு ஓகேங்களா. இதோட ஈக்லிபிரியம் கண்டிஷனில் வந்து 2 ஃபார்ம் இருக்கும், அதுதான் இங்கே வரைஞ்சிருப்பேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீட்டோ ஃபார்ம்
ஓகேங்களா? ஸோ இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா, இது என்ன குரூப்பு? சி டபுள் பாண்ட் ஒன் இருக்குல்ல, இதுதான் கீட்டோன் குரூப்பு. இதை இங்கே பாருங்கள், இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா, சிக்கு மேலே ஒரு OH குரூப்பு, இது வந்து ஹைட்ராக்சைடு குரூப்பு. அப்போது ஈனால் ஃபார்மில் இருக்குது இல்லைங்களா? இப்போது என்ன நடக்கும், அதாவது இதிலேருந்து இதுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது சரிங்களா? இந்த 2 ஹைட்ரஜன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த O இருக்குல்ல, அந்த ஓவோட போயிட்டு அட்டாச் ஆகும். இப்படி தானே இருக்குது, சி டபுள் பாண்ட் O CH2 இப்படி இருக்கா? இதில் இருக்க 2 ஹைட்ரஜன் இருக்குது, அதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜனோட போயிட்டு அட்டாச் ஆகிடும். அப்போது இந்த ஆக்சிஜனோட போயிட்டு அட்டாச் ஆகிடுச்சி அப்படின்னா இங்கே ஒரு பாண்ட் இருக்கும். ஸோ அந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ புரியுதுங்களா? இப்போது இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் இங்கே போயிடுச்சு அப்படின்னா இங்கே OH வந்துடும். அப்போ நான் என்ன சொன்னேன், இங்கே இருக்க பாண்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால தான் இப்போ ஒரு பாண்ட் இங்கே போயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு பாண்டு தான் இருக்கும் சரிங்களா? இங்கே ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்குது, இப்போ இன்னொரு பாண்டு வந்து அதாவது அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வருது. அப்போது இங்கே எத்தனை பாண்ட் இருக்கும்? 2 பாண்ட் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இது ஈக்குலிபிரியம் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே மாதிரி இப்போது இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா, அதாவது ரூம் டெம்பரேச்சரில் கீட்டோ ஃபார்மில் வந்து 93% இருக்கும், இதே ஈனால் ஃபார்ம் வந்து 6% இருக்கும் சரிங்களா? இவ்வளோ தான் வந்து டாட்டோமெரிசம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டீரியோ ஐசோமெரிசம் பற்றி நான் சொல்கிறேன் ப்ரீஃபாக. இன்னும் இந்த மாதிரி மேலும் பல தகவல்களுக்கு நம்மளோட சாதனை டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.